இப்போ வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிடுறான். எந்த நாட்டில் வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால ஆங்கிலமயமாயிடுச்சு. அதனால் இதில் படிக்கிறதே கஷ்டமா? அப்போ கொஞ்சம் பேர் தான் தேர்ச்சி பெறுறாங்க. படிப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் தெரிய வருது. இந்த கணினியெல்லாம் கையாளுகிற அந்த பண்பு பார்த்தீங்கன்னா படிக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடறதில்ல. காரணம் அந்த எல்லாத்துலேயும் ஆங்கில மொழி இருக்கிறதுனால ஒரு 100% படிக்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பேர் தான் தேர்ச்சி பெறுகிறார்கள். நல்ல கல்வி தகுதி வந்து கொஞ்சம் பேருக்கு தான். ஒரு 100%ல் ஒரு 20% தான் போராடி கல்வியில் தேர்ச்சி பெறுகிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% தான் இங்கே இருக்கிறாங்க. மீதி 8% வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதாவது 100% படிக்கின்ற 100% மாணவர்களில் 20% தான் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு போராடி இந்த ஆங்கில வழி கல்வியில் தேர்ச்சி பெறுகிறார்கள். அதில் 12% தான் இந்த நாட்டில் இருக்காங்க. இந்த நாட்டில் படித்தவர்களை நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது. மீதி 8% வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், அதனால் உலகத்தில் எங்கே வேணாலும் பொழைச்சிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஏராளமான மக்கள். கொஞ்சம் பேர் தான் படித்தவர்கள், கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க, கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. படித்த எல்லாருமே படித்தவர்கள் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேர்ச்சி பெற்ற 12வது முடித்த எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிலாம் கிடையாது. அதில் உண்மையாகவே திறமை வாய்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 100% படிக்கிறாங்கன்னா சும்மா தேர்ச்சி பெற்றிருப்பாங்க, பெயருக்கு தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். அதனால் வந்து அவர்களை அப்படிலாம் இல்லாமல் 20% பேர் தான் இங்கே வந்து தேர்ச்சி பெறுகிறார்கள், திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். போராடி அந்த ஆங்கில வழி கல்வி கற்க போராடி தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அந்த 20%. அதுவே தமிழில் கல்வி இருந்துச்சுன்னா எல்லாருமே தேர்ச்சி பெற்றுருவாங்க. எல்லாருக்குமே இந்த கணினி அறிவு எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி 100% படிக்கிறாங்க அப்படின்னா அதில் 20% தான் தேர்ச்சி பெறுகிறார்கள். திறமை, அதாவது உண்மையான கல்வி தகுதி திறமை அவர்களுக்கு தான் இருக்குது. அதில் ஒரு 12% இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் மீதி 8% வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து மக்கள் தொகை அதிகம். அப்போ எல்லாருடைய தொழில்நுட்ப தேவையும் பூர்த்தி பண்ணணும். எல்லாத்துக்கும் நல்ல கட்டமைப்புகள் தேவை. அதற்கான ஆட்கள் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற கல்வி என்பது குறைவான திறமையாளர்களை தான், குறைவான ஒரு தொழில்நுட்ப திறமையாளர்களை தான் இது உற்பத்தி செய்கிறது, உருவாக்குகிறது. ஒரு குறைவான ஆட்களை தான் உருவாக்குது. நிறைய பேர் வெறும் சான்றிதழ் தான், நான் படிச்சிருக்கேன்னு தான், மற்றபடி அவர்களுக்கு வேற எந்த திறமையும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஒரு குறைவான திறமையை தான். ஆனால் அவங்கள அந்த மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடணும் அப்படின்னா இவ்வளோ 147 கோடி பேர் இருக்கிற இந்த இந்தியாவில் மெட்ரோ ட்ரெயின் சென்னையில் போடணும் அப்படின்னா அதற்கு ஜப்பான்லேருந்து தான் வர்றாங்க. இந்தியாவில் ஆள் இல்லை. இந்தியாவில் அந்த மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை. அதனால தான் மெட்ரோ ட்ரெயினை போடுறதுக்கு ஜப்பான்லேருந்து வராங்க. அது மாதிரி ஒரு ஒரு சர்தார் வல்லபாய் படேலோட சிலையை கட்டுறதுக்கு சீனாவிலேருந்து தான் வராங்க. இங்கே இல்லை, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இல்லை. நீ இன்னும் நிறைய ட்ரெயின் மிகப்பெரிய கட்டுமானங்கள்லாம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு வெளிநாட்டிலேருந்து தான் வர வைக்கணும். இங்கே தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை. இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கல்ல, 147 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெறும் சான்றிதழ் தான், சும்மா தேர்ச்சி தான். மற்றபடி உண்மையான கல்வி திறமை உடையவர்கள் ஒரு 20% பேர் தான். 80% பேருக்கு இந்த ஆங்கிலத்தால் அவர்களால் கல்வி கற்க முடியவில்லை. இந்த 20% தான். அதில் 10% ஒரு 8% வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. ஒரு 12% இங்கே இருக்கிறாங்க. அந்த 12% நம்பி தான் இந்த நமது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. அவங்களால எப்படி ஒரு 147 கோடியோரோட தேவையை எப்படி பூர்த்தி பண்ண முடியாது. 147 கோடி பேருக்கு என்ன தேவை? கட்டமைப்புகள் தேவை, சாலைகள் தேவை, பாலங்கள் தேவை, தண்டவாளங்கள், இதெல்லாம் பயங்கர அதிநவீன அதனால தான் நம்ம இன்னும் பழமையிலே இருக்கோம். அதை அடுத்த கட்டத்துக்கு நவீனப்படுத்துவதற்கு இங்கே தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய தேவை. ஏன்னா இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, அதனால் நிறைய தேவை. ஆனால் இங்கே கொஞ்சம் பேரால் தான் இந்த கல்வி முறையால் திறமை வாய்ந்தவர்களை உருவாக்க முடிகிறது. அவர்களும் கடுமையாக போராடி தான் அந்த கொஞ்சம் பேர், ஒரு 20%, 100% படிக்கிறாங்கன்னா, 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 20 பேர் தான் திறமை வாய்ந்தவர்களாக போராடி வருகிறார்கள், தடைகளை தாண்டி வருகிறார்கள். அதில் ஒரு 8 பேர் வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போயிடுறாங்க. ஒரு 12 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த 12 பேர் தான் இங்கே இருக்கிற 100 பேருக்கு தேவையான, இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான தேவைகளை அவர்களால் எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? எல்லாத்தையும் முடியாது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏன் வெள்ளம் வந்தால் எல்லாம் மூழ்கி போகுது, போக இன்னும் மோசமாகும். காரணம் அந்த கட்டமைப்புகள் இருக்குல்ல, தொழில்நுட்ப கட்டமைப்புகள், ஒரு சாலை வடிகால் வாரியம், இதெல்லாம் வந்து தண்ணி வந்துச்சுன்னா இது வடிஞ்சு போகணும்.
அப்படின்னு ரொம்ப திட்டமிட்டு கட்டப்படணும். அதற்கேற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே கிடையாது. அதனால தான் ஒரு மழையை தாங்கிக்க மாட்டேங்குது சென்னை வந்து மழையை தாங்கிக்க மாட்டேங்குது. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு நகரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தண்ணியில் மூழ்கிடுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு தொழில்நுட்பம் தேவை. அப்போ தான் வந்து தண்ணீரை எப்படி ரொம்ப புத்திசாலித்தனமாக கடத்தணும், கடலுக்கு கொண்டு போகணும், பள்ளத்தை நோக்கி கொண்டு போகணும், ஆறுகளோடு இணைக்கணும். அதற்கு அதிநவீன தொழில்நுட்பம் தேவை. இது ஜப்பானில் இருக்குது. காரணம், அங்கே நிறைய தொழில்நுட்ப திறமையாளர்கள் தாய்மொழி கல்வியால் உருவாக்கப்படுகிறார்கள், எளிதாக உருவாக்கப்படுகிறார்கள். நாம் இங்கே போராடி தான் படிக்கிறோம். அதனால் நமக்கு நிறைய பேர் தேவை, நிறைய மக்கள் இருக்கிறார்கள், நிறைய தொழில்நுட்ப திறமையாளர்கள் தேவை. ஆனால் நமது கல்வி முறையால், ஆங்கில வழி கல்வி முறையால் நமக்கு குறைவான தொழில்நுட்ப திறமையாளர்களாகத்தான் உருவாக்க முடிகிறது. பெரும்பான்மையானவர்கள் அவர்களுக்கு திறமையே கிடையாது. சாதாரண கடைநிலை தொழிலாளர்களாகத்தான் அவர்களால் வேலை பார்க்க முடிகிறது. கடைநிலை வேலைகளைத்தான் அவர்களால் செய்ய முடிகிறது. அதிநவீன தொழில்நுட்பத்தை எதிர்கொள்கிற அந்த திறமை அவர்களுக்கு இல்லை. அதில் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு 8% பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. வெறும் 12% பேர் தான் இந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு தேவைகளை கொடுக்க முடிகிறது. அது பத்தலை அப்படிங்கும்போது அதாவது கொடுக்க முடியாது. அவங்களால அந்த 12% திறமையாளர்களால் இந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களுடைய தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்ய முடியாது எனும்பொழுது தான் வெளிநாடுகளிலிருந்து இங்கு மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு தொழிலாளர்கள் வருகிறார்கள். வெளிநாட்டிலேருந்து இன்னும் நிறைய கம்பெனி தொழிற்சாலையெல்லாம் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.